நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் செஞ்சு கொடுங்க. நம்மளோட பாரம்பரியமான ஸ்நாக் ரெசிபி வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள். வெளியில் நல்ல மொறுமொருவாக உள்ள நல்லா சாஃப்டாக பெர்ஃபெக்டான குழி பணியாரம் நீங்களும் செய்ய முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அதுதான் பணியாரத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணணும்னு கிடையாது. வீட்டில் இருக்க கிளாஸ் இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணம் கூட எடுத்துகிட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த அரிசி உளுந்தை ஊற வச்சுருங்க. உளுந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், நான் சொல்லியிருக்க அளவு சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 3 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறியிருக்கு. நான் இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்க போகிறேன். மிக்சியில் எப்படி குழிப்பணியாரம் செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரைண்டரை ஓட விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி உளுந்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நிறையா தண்ணி சேர்த்துடக்கூடாது, ஏன்னா நம்ம வெள்ளை பாகு வேற சேர்ப்போம். அப்போ மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் அரைக்கும் போதே தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இடையிடையில் இந்த மாதிரி வலிச்சு விட்டு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ கிரைண்டர்லேருந்து மாவை எடுத்துகிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது ஒரு மீடியமான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும்னா 2 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் முழுமையாக கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெல்லம் நீங்கள் மெஷர் பண்ணும்போது நல்லா இடிச்சிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக வரும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வெல்லம் முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் இந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வரட்டும். ரொம்ப ஆறிடக்கூடாது, ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்ம வடிகட்ட முடியாது, ரொம்ப திக்காயிரும் வெள்ளைப்பாகு. அதனால் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போதே வடிகட்டிட்டு நம்ம மாவு கூட சேர்த்துடணும். இன்னொரு பக்கம் 6 மணி நேரம் இருக்குது, மாவு நல்லா புளிச்சிருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு புளிச்சிருக்கணும். மாவும் எந்தளவு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நம்ம பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பணியார மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இல்லைன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும், அதுக்கப்புறம் பணியாரம் செய்ய முடியாத அளவுக்கு ஆயிரும். இப்போ இதில் வெதுவெதுப்பான பாகை வடிகட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதை விட விஸ்க் வச்சு கலந்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கணும். இப்போவே இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம மாவை ஆட்டும் போதே நல்லா கெட்டியாக அடிக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுக்கு பொடி வாசனை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பணியார மாவு ரெடியாக இருக்குது. நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பணியாரம் பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மற்ற எண்ணெய் வகைகளை காட்டிலும் நல்லெண்ணெயில் செய்யும்போது குழிப்பணியாரம் நல்லா ருசியாக வரும். மாவை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா குழியில் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரண்டியில் ஊற்றுறதை விட இது போல் கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம குழிப்பணியாரம் கல்லில் ஊற்றும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். இல்லைனா ஒவ்வொரு டைமும் நம்ம கரண்டியில் அள்ளி ஊற்றுற மாதிரி இருக்கும். எல்லா குழியிலையும் மாவு ஊற்றினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இல்லைன்னா சினுக்கறிக்கு வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு 2வது பக்கமும் பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க.
இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல மொறுமொறுவாக வேணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க ஃபைனலாக. அப்போ வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வரும். சாஃப்டாக வரணும்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பெர்ஃபெக்டான குழிப்பணியாரம் சூப்பராக தயாராகிருச்சு. இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் நம்ம குழிப்பணியாரம் செஞ்சிடலாம். பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் மணமாகவும் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டான டேஸ்டியான குழிப்பணியாரம் நீங்களும் செய்ய முடியும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.